ஆனா 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்குனாங்க. நிறைய படுக்க அறைகளை தனியார் இடங்கள் கவர்மெண்டோட பில்டிங்ஸை உருவாக்குனாங்க. ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க. இ பாஸ் முறையை கொண்டு வந்து மக்களை கொஞ்சம் ரொம்ப அழுத்தத்துக்கு கொண்டு செல்லாமல் அவர்களை சுவாசிக்க விட்டாங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரிகள்ல தமிழ் வழி படித்த பெண்கள் குழந்தைகள் கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை. அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ஸ்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 35 லட்சம் வரைக்கும் தராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைநகரங்களையும் விளையாட்டு திடல்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தேசிய லெவல், மாநில லெவல், காமன்வெல்த் ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் வரைக்கும், அடுத்து ஒலிம்பிக் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் வகையில விளையாட்டுத்துறை சிறப்பாக தோழி விடுதிகள் என்ற ஒரு பெரிய ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்கி அந்த தோழி விடுதிகள்ல பாத்தீங்கன்னா ஏசி அறைகள், லிப்ட் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், முழு நேர செக்யூரிட்டிஸ், 24 hours கேமரா, ப்ராப்பரான ஒரு காம்பவுண்ட் சிஸ்டம் போட்டு தோழிகள் விடுதி இயங்கிட்டே வருது. பெரியாராக, அண்ணாவாக, காமராஜராக அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு காலை உணவு திட்டத்தின் மூலமாக குழந்தைகளின் எதிர்காலமாக விளங்கி வருகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். கொள்கை கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, கொள்கையற்றவர்களின் கூடாரமாக, தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக ஒரு நயவஞ்சகர்களின் கூட்டணியாகத்தான் என்டிஏ அதிமுக கூட்டணி பார்க்கப்படுகிறது. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்ல நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கூட்டணிகள்லாம் பாத்தீங்களா, ஒன்னொன்னும் ஒரு விஷயங்கள் நம்ம செய்திகள் மூலமா காதல வாங்கிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி பேசுவதற்காக என்னோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு வளரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். இப்போ திருச்சியில நடைபெற்ற திமுக மாநாடு பெரிய அளவுல நடந்துச்சு பாத்தீங்களா. சோ அது ஒரு பெரிய சக்சஸாவே திமுக பக்கம் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் போனா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. பிஜேபிக்கு இங்க தனியா நிக்க முடியாது. அதனால யார் மேலேயாவது குதிரை சவாரி பண்ணியேதான் ஆகணும்ட்டு ஏடிஎம்கே அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி சிக்கியும் இருக்கிறாங்க அதிமுக. சோ அரசு நிலவரம் எப்படியா போயிட்டு இருக்கு, எப்படியாக இருக்கும் உங்களுடைய கருத்து கணிப்பு? நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில நிர்வாகிகளோட மாநாடு திருச்சி சிறுகனூர்ல நடைபெற்றது. நாங்க போயிருந்தோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஊர் எடுத்துக்காட்டா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இல்லை ஒரு தலைவர் எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அது மாதிரி உலக அளவில், இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில் ஒரு மாநாடு நடத்தணும்னா தொண்டர்களை, பல லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைத்து, அரவணைத்து, ஒழுங்குபடுத்தி, அமர்த்தி, மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களாக பல கொள்கை முழக்கங்களை பல கொள்கை தலைவர்கள் வாயிலாக பேச கேட்டு அந்த தொண்டர்களை பண்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பை, சிறப்பான பொறுப்பை உலகத்தில் வேற எந்த கட்சியாலும் செய்ய முடியாது, திமுகவால தான் அது முடியும் என்கிற வகையில நேற்று திருச்சியில அந்த மாநாடு நடைபெற்றது. ரொம்ப முதல்வர் அவர்களுடைய பேச்சு, கொள்கை முழக்கம், தமிழ்நாட்டை 2030க்குள்ள அவர் எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பல்வேறு துறைகளை பல்வேறு கட்டங்களாக பிரித்து அதை எப்படி இந்த தமிழ்நாட்டை ஒழுங்குபடுத்தி, செழுமைப்படுத்தி, எதிர்வருகிற தலைமுறைக்கு நல்லதொரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் முயற்சியில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் தொண்டர்கள் எவ்வாறு உழைக்க வேண்டும், களங்கம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் அனைத்து திமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு அனைவராலும் கவரப்பட்டது. திமுகவின் சாதனைகள் இந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட கழகம் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு இப்ப பார்க்கப்படுது, அது பரவலா பேசப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாதனைகள் எப்படியாக இன்னும் மெருகேற்றப்படும் இனி வரும் நாட்கள்ல? அதை பத்தி சாதனைகள் ஒவ்வொரு அரசும் கொள்கையை கையில் எடுப்பாங்க, திட்டங்களை கையில் எடுப்பாங்க. அதுல சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும்.
இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூகங்கள் வந்துட்டு கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும், இல்ல மிடில் கிளாஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்கும், இல்ல அப்பர் கிளாஸ்னு ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டோட ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஆனா ஒரே அரசு, ஒரே அரசாங்கம், ஒரே கொள்கைகள், ஒரே திட்டங்கள் இந்த 3 பேருக்கும் போட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பணக்காரருக்கு வரி விலக்கு கொடுத்தாங்கன்னா அது மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பாதிக்கும். இல்ல ஒரு லோயர் மிடில் கிளாஸ், இல்ல கீழே இருக்கிற கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இலவசங்களை கொடுக்கும்போது இது மிடில் கிளாஸோ மேல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. நீங்க என்னங்க எங்களோட வருமானம், எங்களோட வரி பணத்தை கொண்டு போய் நீங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடா, அவங்களுக்கு இலவசமா ஃப்ரீ பீஸா கொடுக்குறீங்களேன்னு ஒரு கேள்வி வரும். அது மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மனநிலைமை இருக்கு. எங்களால வந்து வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு நாகரீகமான இந்த காலத்துல வந்து எங்களால தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம எப்பவுமே இஎம்ஐ கட்டிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு மனநிலைமையில ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 3 விதமான மக்களை, 3 விதமான கூட்டமான மக்களை திருப்திப்படுத்துவது என்பது ஒரு அரசுக்கு ஒரு மிக சேலஞ்சான விஷயம் தான். அந்த வகையில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி பொறுப்பை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது ஒரு அசாதாரண சூழ்நிலை, அது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு லாக்டவுன், மிகப்பெரிய கொரோனா எனும் பேரழிவு. அந்த 2020-21 காலகட்டங்கள்ல அதிமுகவோட எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது தெரியுமா? ஒரு கொரோனா காலகட்டத்துல ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போறதுல முறைகேடு, வந்து ஒரு வீட்டுல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா அந்த வீடையை வந்து தகரம் அடித்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த வீட்டுல தகரம் அடித்து உள்ள ஒரு 5 பேர் இருந்தாங்க வச்சுங்களேன். ஒரு 30 வயசுல ஒரு மருமகள் இருக்கலாம், 40 வயசுல ஒரு மகன் இருக்கலாம், ஒரு 60 வயசுல 70 வயசுல தாத்தா பாட்டி இருக்கலாம், 10, 15, 5 வயசுல குழந்தைகள் இருக்கலாம். அவங்க எல்லாரும் சிறைப்படுத்தின அளவுக்கு கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாம எடப்பாடி முடிச்சுட்டு இருந்தாரு. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சு. ஒரு உறவினரோட இழப்பு, நல்லது, துக்கம், இன்பம், அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியாத அளவுக்கு இ பாஸ் என்ற ஒரு நடைமுறை, கொரோனா லாக்டவுன் இருந்துச்சு. இது மாதிரியான பல்வேறு கட்டமான சூழ்நிலை சிக்கி தவித்த தமிழகம். ஆனா 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்குனாங்க. நிறைய படுக்கை அறைகளை, தனியார் இடங்கள், கவர்மெண்டோட பில்டிங்ஸை உருவாக்குனாங்க. ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க. இ பாஸ் முறையை கொண்டு வந்து மக்களை கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வந்து அழுத்தத்துக்கு கொண்டு செல்லாமல் அவர்களை சுவாசிக்க விட்டாங்க. இந்த மாதிரி நிலையில் இருந்துதான் வந்து திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை துவங்கினார். இது ஒரு பக்கம். இதே நேரத்துல பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு. வந்து இங்க நிறைய நிதி பற்றாக்குறை இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க அரசாங்கத்துக்காக. சோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மோடி, பாஜகவும் வந்து திமுகவும் நேரெதிர் கொள்கைகளை கொண்டவர்கள். ஒரே கூட்டணியில் இல்ல, நேரெதிர் கொள்கைகள் கொண்டவங்க. அவங்க வந்து ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. கொரோனா காலகட்டம் தாண்டோம், பொருளாதார நெருக்கடியை தாண்டாங்க. இதெல்லாம் தாண்டி மோடி அவர்கள் RSSம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால், தமிழகத்தின் பால் செலுத்தக்கூடிய ஆதிக்கம், அந்த பாரபட்சமான ஒரு செயல் திட்டங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியான விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரிகள்ல தமிழ் வழி படித்த பெண்கள், குழந்தைகள் வந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை, அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ஸ்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 35 லட்சம் வரைக்கும் தராங்க. அது மாதிரி வந்து நிறைய விளையாட்டு திடல்களை உருவாக்குறாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் போனோம், ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால், செஸ் விளையாடணும்னா ஒரு கிராமத்துல இருக்க கடைகோடி கிராமங்கள்ல இருக்கிற மனிதர்கள், குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள் சென்னைக்கு தான் வந்து இங்க தங்கி அவங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைநகரங்களையும் விளையாட்டு திடல்கள், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்துட்டு தேசிய லெவல், மாநில லெவல், காமன்வெல்த் ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் வரைக்கும், அடுத்து வந்து ஒலிம்பிக் வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து மாணவர்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து பங்கேற்கும் வகையில விளையாட்டுத்துறை சிறப்பாக உருவாக்கி இருக்காங்க. அது மாதிரி பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து ஒவ்வொரு 1000 ரூபாய் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பணக்காரனுக்கு 1000 ரூபாய் என்னவா இருக்கும், ஆனா ஒரு ஏழைக்கு அந்த 1000 ரூபாய் என்னவா இருக்கும்? ஒரு ஏழைக்கு அந்த 1000 ரூபாய் உயிராக இருக்கும், தன்னம்பிக்கையாக இருக்கும், பாதுகாப்பு கலனாக இருக்கும் என்கிற வகையில 1000 ரூபாய். அது மாதிரி கிராமங்களோட, ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த கிராமங்களை சார்ந்ததுதான் அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் விளைவிக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காவோ, தக்காளியோ, ஒரு சின்ன வந்து தானியங்களையோ, இல்ல கைவினை பொருட்களையோ அவங்களால அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு அவங்க அந்த இடத்துல இருந்துட்டு வெளியூருக்கு வரணும், டவுனுக்கு வந்தாதான் அதை வந்து விற்பனை செய்ய முடியும், இல்ல மார்க்கெட்டிங் செய்ய முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை அந்த
பெண்களுக்காக மகளிர் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கட்டணமில்லாத பேருந்து என்பதை உருவாக்கி அந்த பெண்கள், அந்த கிராமத்து பெண்களோட வாழ்க்கையில ஒரு பொருளாதார பலத்தை, தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த கிராமங்கள்ல இருந்து பெண்கள், அவங்க படிக்காத அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்லயே 5வது வரைக்கும் ஆரம்ப பள்ளி இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 8வது வரைக்கும் ஒரு பள்ளி இருக்கும், அப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர்ல ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும். பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைப்பாங்க. ஏன்னா பக்கத்துல காலைல போனா குழந்தை சாயந்தரம் வந்துருவா, சைக்கிள்ல போனா சாயந்தரம் வந்துருவான்ட்டு. ஆனா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு வரணும். அந்த கல்லூரிகள்ல விடுதிகளை உருவாக்கி இருக்காங்க. உணவு இலவசமா வந்துட்டு கட்டணம் இல்லாம தர்றாங்க. இதை தாண்டி கல்லூரிகள் முடித்து அவங்க வேலை வாய்ப்புக்கு வரும்போது நகரங்களை நோக்கி வர வேண்டிய கட்டாயம். அப்ப நகரங்களை நோக்கி வரக்கூடிய பெண்கள் வந்துட்டு, இளம் பெண்கள் வந்துட்டு ஒரு சம்பளத்துல பெருவாரியான தொகையை வந்து அவங்க தங்கும் இடத்திற்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு. ஹாஸ்டலுக்காக, அகாமடேஷனுக்காக, ஃபுட்டுக்காக செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து தோழி விடுதிகள் என்ற ஒரு பெரிய ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்கி அந்த தோழி விடுதிகள்ல பாத்தீங்கன்னா வந்து ஏசி அறைகள், லிப்ட் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், முழு நேர செக்யூரிட்டிஸ், 24 ஹவர்ஸ் கேமரா, ப்ராப்பரான ஒரு காம்பவுண்ட் சிஸ்டம் போட்டு தோழிகள் விடுதி இயங்கிட்டே வருது. குழந்தைகளுக்கு வந்து கிராமங்கள்ல தான் ஒரு எஃபெக்டே தெரியும். இப்ப சென்னையில இருக்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து கான்வென்ட்லயோ மெட்ரிகுலேஷன்லயோ சிபிஎஸ்சியோ சேர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலை உணவு, இலவச மதிய உணவு பத்தின அருமெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நம்ம இல்லாதவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். யாருக்கு எது தேவையோ அவர்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வந்து ஏழை விவசாயிகள், ஏழை குடும்பங்களை சார்ந்த வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் வந்து நல்ல அப்பா மக்கள் வந்து கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு வந்து முதல்ல வயிற்று பசி தீரணும் இல்லையா, அப்பதான் அறிவு பசிக்கு அந்த குழந்தைகள் செல்ல முடியும். அப்பதான் காமராஜர் கொண்டு வந்த அந்த வந்து சத்துணவு திட்டங்களை வந்துட்டு இன்றைக்கு வந்து பலப்படுத்தும் விதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுல பல லட்சம் குழந்தைகளுக்கு காலையில ஆகச்சிறந்த ஊட்டச்சத்தாக காலை உணவு போடுறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெரியாராக, அண்ணாவாக, காமராஜராக, அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு காலை உணவு திட்டத்தின் மூலமாக குழந்தைகளின் எதிர்காலமாக விளங்கி வருகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ மேம்பாலங்கள், எத்தனையோ திட்டங்களை நீ பண்ணிட்டு வர. அது மாதிரி வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், பல மணி நேரம் நின்று கொண்டே அவர் துணை முதல்வராக இருக்கும்போது பெண்களோட வளர்ச்சி இருக்குல்ல, பெண் ஒருத்தி கல்வி கற்றால் அந்த குடும்பமே பள்ளியாகும். ஒரு பெண் ஒரு நாட்டில் ஒரு கிராமத்தோட வளர்ச்சி, அந்த பெண்களோட வளர்ச்சி தான் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். உலக அரங்கில் வல்லரசாக இந்தியா உருவாக வேண்டும் என்றால் அதற்கு அனைத்து மாநிலங்களோட பங்கு வேண்டும். அதுல தமிழகத்தோட பங்கு மிக சிறப்பாக இருக்கு. அதற்கு முத்தாய்ப்பான திட்டமாக தான் மகளிர் சுய உதவிக்குழு உருவாக்கி அவர்களுக்கு வந்து மானியத்துல கடன் உதவியை கொடுத்து அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பா நடந்துட்டு வராங்க. நிறைய கைவினை பொருட்களை உருவாக்குறாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து MSME மூலமா வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கி இருக்காங்க, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் 2021 கொரோனாவுக்கு அப்புறம் இன்றைக்கு நிறைய வந்து ஐடில வேலை செஞ்சவங்களுக்கு வேலை இழப்பு, ஆட்ரிஷன், நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேர் பெஞ்ச் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான இளைஞர்களோட வாழ்க்கையில வந்து சுய தொழிலை உருவாக்குறதுக்கு வந்து MSME மூலமா இப்ப வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை வந்து அந்த திட்டத்துக்கு, அந்த துறைக்கு ஒரு சரியான தேர்வாக முதலமைச்சர் அவர்கள் வச்சிருந்தாங்க. அழகா அவர் மூலமா MSME, நீட்ஸ், PMEGP, அந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ், 8th ஃபெயில், 10th ஃபெயில், 12th ஃபெயில், இல்ல டிகிரி முடிச்சவங்களுக்கு ஏத்த மாதிரி மானியத்துல வந்து கடன் உதவி கொடுத்து இன்றைக்கு இளைஞர்களோட, பெண்களோட வளர்ச்சியில இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசோட பங்கு இந்த திட்டத்தின் மூலமாக, சாதனை திட்டங்கள் மூலமா நிறைய உருவாக்கி இருக்காரு. அதுல இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் மேம். வளர்ச்சி திமுகவின் சாதனைகளை அப்படியே பட்டியலிட்டுட்டே போறீங்களே, இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் வெற்றியை கொடுத்துரும் அப்படின்ட்டு நினைக்கலாமா? ஆமா மேம், ஒரு நாட்டோட வளர்ச்சியிலே வந்து திட்டங்கள் தான் முக்கியமா இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம வந்துட்டு உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டதுன்னு உத்தரப்பிரதேசம் கணக்கு எடுத்து பாருங்க. மத்திய பிரதேசல ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டதுன்னா தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சாலைகள் போடப்படுகிறது. இரண்டாவதாக வந்து ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அதுல வந்துட்டு தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து நகர்ப்புற துறை வந்து திரு ஐயா கே நேரு அவர்கள்கிட்ட இருக்கு, நகர்ப்புற உள்ளாட்சி துறை. அதுல வந்து குடிநீர் துறைன்னு ஒரு உருவாக்கி இருக்காங்க. குடிநீர் அனைத்து மக்களுக்கும் வந்து அடிப்படை வசதிகள்ல ஒண்ணு குடிநீர். அந்த குடிநீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக வந்துட்டு அனைத்து கிராமங்களுக்கும் வந்துட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து இன்றைக்கு வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி வந்து கிராமங்களோட அடிப்படையே வந்து சாலை வசதிகள் தான். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல அனைத்து கிராமங்களுக்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கு. வந்து மினி பேருந்துகள். தமிழ்நாட்டுல வந்து நீங்க உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, நைட் 8 மணிக்கு
மேல நீங்க ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிட்டில இருந்து ஒரு சப் அர்பன் ஒரு கிராமத்துக்கு உங்களால போகிறதுக்கு போக்குவரத்தே கிடையாது. ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும்தான் இரவு 1 மணிக்கு போய் இறங்கினாலும் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு, ஒரு சிட்டில இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு சிட்டில இருந்து ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு பயணம் பண்ண முடியும். இது வந்துட்டு 1967 பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு 1971 முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்ற டாக்டர் கலைஞர் அவர் காலம் முதல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டிரான்ஸ்போர்ட் நாட்டுரிமையாக்குவாங்க. இன்றைக்கு திட்டங்கள், அந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பலனடைறோம். போக்குவரத்தை வந்து நாட்டுரிமையாக்குனார் டாக்டர் கலைஞர். அனைத்து கிராமங்களுக்கும் வந்துட்டு சாலை வசதிகள் போட்டு கொடுத்தாங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து பூர்த்தி பண்ணாங்க. ஒன்லைட் சர்வீஸ் ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு பல பேர் வந்துட்டு யாரெல்லாம் ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு வந்து தாத்தாவோட சொத்து அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியாது. பாக்குற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயமா தெரியுமா? ஒரு கிராமத்துல ஒன்லைட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஒன்லைட் சர்வீஸ் பெரிய பெரிய வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கு தான் வந்துட்டு கரண்ட் கொடுத்தாங்க. அப்ப முதலமைச்சர் கலைஞர் ஒன்லைட் சர்வீஸ் கொடுத்தார். அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. விவசாயிகளுக்கு வந்து ஒரு வந்து அந்த காலத்துல வந்து கிணறு வச்சு தண்ணி பாய்ச்சினாங்க. வந்து அது மாதிரி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சணும். அது இலவச மின்சாரம் கொடுத்தார் விவசாயிகளுக்கு. நெசவாளர்களுக்கு நிறைய மானியத்துல நூல் கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட கிராமங்கள்ல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்யுது. நெல் கொள்முதல் நிலையங்கள் கம்மியா இருக்கு, மழை பெஞ்சிட்டே இருக்கு, அப்ப வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கு. ஈரப்பதம் அதிகமானா எடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 16, 17, 18 அது மாதிரி சம் பர்சன்டேஜ் இருக்கு. இது இருந்தாதான் எடுக்க முடியும். ஆனா இதுக்கும் மத்திய அரசாங்கத்தை தான் வந்து இந்த நம்ம சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. மத்திய அரசாங்கம் தான் அந்த ஈரப்பதத்தை வந்து உயர்த்தணும். அப்பதான் நம்ம இங்க கொள்முதல் நிலையங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல போய் பாருங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்கு. விவசாயிகளுக்கு கரும்பு விலையை வந்து உயர்த்தி கொடுத்திருக்காங்க. வந்து உரம் சார்ந்த தட்டுப்பாடு இல்லாம இன்னைக்கு இருக்கு. நீ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு உரம் தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நெல் கொள்முதல் நீங்க சொல்லும் போது இந்த மழையினால நெல் பயிர்கள் சேதம் அடையும் போது எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை மட்டும் தான் வந்து குறைய சொல்றாங்க. தமிழக அரசு எப்படி பண்ணிருக்குது பாருங்க அப்படின்ட்டு ஆளுங்கட்சி தான். நீங்க இப்ப சொல்லும் போதுதான் இவ்வளவு விஷயங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட திட்டங்கள் சொல்லும் போது நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு திட்டத்தை பத்தி பேசணும்னாலும் நம்ம வந்து நியூக் அண்ட் கார்னர் நிவான்சஸோட புள்ளி விவரங்களோட நம்ம பேசணும்னா ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசணும் நமக்கு ஒரு 1/2 hour ஆச்சு செலவாகும். மக்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நம்ம ஷார்ட்டா சொல்றோம். நெல் கொள்முதல் நிலையங்கள் 2021 எடப்பாடி ஆட்சி வரைக்கும் இருந்த நெல் கொள்முதல் நிலையங்களை விட 2 மடங்காக அவங்க ஆட்சிகள் எடுத்துக்காட்டு 100 இருந்துச்சுன்னா இப்ப 200 ஆக்கியிருக்காங்க. அவங்க காலத்துல நீ நெல்லோட ஈரப்பதம் 15% இருந்தாதான் எடுப்பாங்க. ஆனா இந்த எடுத்துக்காட்டு இவங்க அதை 18-20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெல் குவிண்டாலுக்கு விலை ஏத்திருக்காங்க, கரும்பு குவிண்டாலுக்கு விலை ஏத்திருக்காங்க. உரத்தட்டுப்பாடு இல்லாம விவசாயிகள் வளராங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் அங்கங்க பார்த்து செஞ்சுட்டு தான் வராங்க. இது பாத்தீங்கன்னா வந்து மோடி அரசு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழக அரசை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட சிறப்பான திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை, அடித்தட்டு மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் திட்டங்களை உருவாக்கி அதற்காக கடன் சுமையை சுமந்து இவங்க இந்த அரசை நடத்தி வராங்க. எண்ணற்ற திட்டங்கள். இப்ப வந்து தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட 4-4.5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. அது as per RBI கைட்லைன் படி அதுல இருந்து 26% வரைக்கும் கடன் வாங்கலான்றது RBI கைட்லைன் படி தான் இவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க. RBI இல்லைன்னா இதை தாண்டி கடன் வாங்க முடியாது. சோ அதுக்குள்ளதான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த வந்து எடப்பாடியோட அந்த 2018 இருந்து 21 அந்த 4 வருட கால ஆட்சி பாத்தீங்கன்னா அப்ப ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி நம்ம தமிழோட வளர்ச்சி வந்து 6% தாண்டல. தொழில் வளர்ச்சி இவங்க வந்து 11.39% வளர்த்திருக்காங்க. சோ வந்து மறுபடியும் வந்து கடன் வாங்குறாங்கன்றது வந்து உண்மையான விஷயம் இல்ல. ஒரு கடன் வாங்குவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாம். ஒரு வீட்டை வளர்த்தெடுப்பதுக்காக கடன் வாங்கலாம். ஒரு வீட்டை வந்து இன்னொரு வீடு சொந்தமா வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனா அது எல்லாமே அவங்களோட கட்டுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த கட்டுக்குள்ளதான் இன்றைக்கு தமிழகத்தோட கடன் திராவிட முன்னேற்ற கழகம் அளந்துதான் செயல்பட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி இருந்த அரசாங்கம் வாங்கின கடன் அதுக்குள்ளான வட்டி சுமை கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கு. அதை இவங்க குறைச்சிருக்காங்க. அது போல வந்து நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. கடன் வாங்கினா எப்படி வாங்கணும்? ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது 2006-2011 மின்சார பற்றாக்குறைன்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குனாங்க. மின்சார பற்றாக்குறை இருந்தது உண்மைதான். ஏன் மின்சார பற்றாக்குறை இருந்துச்சு? பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்துச்சு, நோக்கியா கம்பெனி வந்துச்சு, ஃபாக்ஸ்கான் கம்பெனி வந்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு சாதாரண என் குடும்பத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய வகுப்புல இருந்து ஒரு மாணவன் இந்த ஐடி கம்பெனி வந்து 2 லட்சம் 3 லட்சம் மாசம் சம்பளம் வாங்கி சொந்த ஊர்ல காரு வீடுலாம் வாங்கி வாழ்றான. எப்படி தொழில்துறை உருவாக்குனார் கலைஞர். இந்தியாவிலே முதல் முறையா ஐடி பாலிசி உருவாக்குனார் கலைஞர். உலகத்திலேயே இந்தியாவிலே முதல் முறையா பெண்களுக்கு சொத்துரிமையில் வாய்ப்பு கொடுத்தார், பங்கு கொடுத்தார் டாக்டர் கலைஞர். அப்படிதான் வந்து அன்றைக்கு அந்த ஆட்சி காலத்துல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடினது எடப்பாடி ஆட்சியில. அந்த இண்டஸ்ட்ரீஸ் பெருக்கத்தால கிராமங்கள் முழுவதும் எல்லாருக்கும் மின்சாரம் கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரீஸ்க்கு மின்சாரம் கொடுத்தாங்க. அதுல மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனா இந்த அரசாங்கத்தில் இது வரைக்கும் மின்சார பற்றாக்குறை இருக்கா? ஏதாவது கம்பெனி மூடிட்டு போயிருக்காங்களா? எத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து உற்பத்திக்காக கம்பெனிஸ் வந்துட்டே இருக்கு. டெஸ்லா வருது, எவ்வளவு கம்பெனிஸ் வருது. கண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி கூட நிறைய வரப்போகுது. எவ்வளவு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்துட்டு இருக்கு, ஃபார்மாஸ் இங்க வந்துட்டு இருக்கு. சோ ஒரே நேரத்துல ஏற்கனவே பண்ண ஆட்சியாளர்களுடைய அந்த தவறான பொருளாதார அணுகுமுறை, அதனால் ஏற்பட்ட கடன், அதே நேரத்துல ஒன்றிய அரசாங்கத்தோட பாகுபாடான ஒரு பாரபட்சமான நிலை. ஜல்ஜன் நிதி தரல. இங்க வந்து புயல் நிவாரணங்களுக்கு பணம் 15,000 கோடி கேட்டா 150 கோடி கொடுக்குறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் குழந்தைகளுக்கான பள்ளி கல்விக்கான வந்து திட்டத்துக்கான பணத்தை தரும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் இது வரைக்கும் தரல. ஆனா பள்ளி கல்வியில் வேலை செய்து கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரப்படாமல் இருக்கிறதா? குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவு தெரியுமா? நான்லாம் கிராமத்துல படிக்கும் போது மண் தர, மேல கூரைகள் கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு? டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸா இருக்கு, டிஜிட்டல் போர்ட்ஸா இருக்கு. டீச்சர்ஸ் அப்படி எக்யூப்டா இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு ஒரு சாதாரண கிராமத்துல எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபேக்கல்டி என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு உண்டான ஆங்கில பயிற்சிகள் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற மாணவன் 12ஆம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உயர் படிப்புக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும் அதுக்குண்டான பயிற்சிகள் தரப்படுகிறது. எங்கேயாச்சும் நாட்டோட வளர்ச்சி தடைப்பட்டுச்சா? கடந்த கடனால ஒரு பக்கம் நாட்டை வீழ்ச்சி பாதையிலிருந்து வளர்ச்சி பாதை கொண்டு போனோம். ஏற்கனவே ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில செய்த பொருளாதார பிரச்சனை, பொருளாதார அணுகுமுறை தவறு, அதை சீர்படுத்தணும். ஒன்றிய அரசாங்கத்தோட பாரபட்சத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்கணும், வளர்ச்சி பாதை கொண்டு போகணும். எத்தனை திட்டங்கள், ஏதோ ஒரு திட்டத்தை நீங்க குறை சொல்ல முடியுமா? கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை லைப்ரரிஸ். உலகத்துல ஒரு சமூகம் வளர்ந்ததாக நீங்க தலை நிமிர்த்தி கொண்டு மார்த்தட்டி கொண்டு பேச வேண்டும் என்றால் அந்த சமூகம் கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும், படிப்பறிவு பெற்றிருக்க வேண்டும். நீ யார் என்பதை உன்னுடைய நண்பன் முகம் பார்த்து சொல்லலாம், நீ யார் என்பதை நீ படிக்கிற புத்தகத்தை வைத்து சொல்லலாம் என்று இந்த பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் மண், அவர் வழித்தோன்றலாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊராக நூலகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு நூலகம், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இளைஞர்களுக்கான விளையாட்டு பயிற்சி வகுப்புகள், பெண்களுக்கான. ஆமா, இது மாதிரி எத்தனை துறைகள் எடுத்துக்கலாம், சொல்லி மாளாது. மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இருக்கு. 60 வயசுக்கு மேல சீனியர் சிட்டிசன் தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கு, குழந்தைகளுக்கான தனியா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் தெரியுமா? எத்தனை ஆயிரம் குடும்பங்கள், நோயாளிகள் இன்றைக்கு இலவசமாக மருத்துவமனைகளில வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிநாடு, ஏன் நாம் சொல்லக்கூடிய வட இந்தியர்கள் என்று சொல்றோமே, அவங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு தஞ்சம் போகுவதற்கு பாதி காரணம் அந்த ஊர்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதை அனுபவிப்பதற்காகவும் இங்க வராங்க. ஒரு கூலியாகிறான், இதை உடம்பு சரியில்லைனா இங்க வந்து ஹாஸ்பிட்டல் தங்கி பாத்துக்கிறான். தமிழ்நாட்டுல வந்து வட இந்தியர்களுக்கு வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? வட இந்தியர்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம். தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் தமிழில் படித்தவனுக்கு வேலைன்னு சொல்லியிருக்கோம். போன முறை இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க? யார் வேணா எங்க இருந்து வரலாம், தமிழ்நாட்டில் அரசு வேலைகள்ல பங்கேற்கலாம் சொல்லி கையெழுத்து போட்டாங்க இல்லையா? அதை தடுத்து நிறுத்தியது திமுக அரசாங்கம். ஒன்னு சொல்லிக்கிறேன், நம்ம வந்து தமிழ் இழ் என்ற வார்த்தை உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது, எந்த இலக்கியத்திலும் கிடையாது. இழ் என்ற ஓசை கிடையாது. நம்ம படிக்கும் போது என்ன எழுதுறோம்? தமிழ் TAMIL போடுறோம். அதை எல் எடுத்துட்டு அதை வந்து THAMIZH தமிழ் என்று இது இனிமேல் அரசு உத்தரவுகளை பயன்படுத்தணும் ஆர்டர் போட்டவங்க. தொழிலாளர்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் நடந்தது தெரியுமா? நம்மள கூட ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து 24 மணி நேரம் வேலை, மக்களை தேடி மருத்துவம், என்ன சூழ்ச்சியோ என்னவோ தெரியாது. வந்து இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து இந்த நீரிழிவு நோயால, பிபியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட கான்சிக்வன்சஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு அந்த கிராமங்களுக்கே போயிட்டு செவிலியர்கள் மூலியமா, டாக்டர் மூலியமா கேம்ப் நடத்தி அவங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம்ன்ற முறையில் பல கோடி பேர் வந்து அங்க வந்து பெனிஃபிஷரியா இருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு காலத்துல வந்துட்டு நிறைய நான் படிக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல பார்க்கும்போது நிறைய குழந்தை நண்பர்கள் வந்து ஊனமுற்றவர்களாக வருவாங்க. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்றைக்கு வந்து அந்த போலியோ என்ற நோயை ஒழித்து இன்னைக்கு போலியோ இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதில் ஆகச்சிறந்த பெரும் பங்கு வகித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது போல வந்து எய்ட்ஸ் என்ற நோய், கொடிய நோய், இன்றைக்கு அதை ஒழித்தவர்கள் வந்து இந்த நம்முடைய அரசு ஒரு முக்கியமான அது மாதிரி எண்ணற்ற அது மாதிரி வந்து நம்ம இந்த வெறிநாய்க்கடி, ரேபிஸ்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சு சின்னம்மையை ஒழிச்சிருக்கோம், சிக்கன் பாக்ஸ் நம்ம ஒழிச்சிருக்கோம். மருத்துவத்துறையில உலக அளவில் உலகமே வியந்து பார்க்கிற வழக்கில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டூரிசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. மெடிக்கல் கட்டமைப்புகள் இங்க வளர்ந்திருக்குது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம். இன்னைக்கு வந்து போயிட்டு நம்ம திமுக வந்து அதுக்கு எதிரணியில் இருக்கிற ஒரு கட்சியின் மீது வந்து தேவையில்லாத கருத்துக்களை முன்வைத்தோ அவர்களை வந்து அட்டாக் செய்தோ வந்து வாக்கு கேட்கல. திமுக
அது செய்த சாதனைகளை திட்டங்களை வைத்துதான் வந்து இவங்க ஓட்டு கேட்கிற பழக்கம் திமுக உண்டு. அதை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க தந்தைக்கு ஒரு படி மேல போயிட்டு வந்து சின்ன குழந்தைகள் 5 வயதிலிருந்து 15 வயது குழந்தைகளுக்கு வந்து வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பையில வந்து புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. உடனே உலக அளவில் இந்தியாவில் வேற எந்த மாநிலம் செய்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 20-25,000 ரூபாய் செலவாகும் அந்த ஒரு தடுப்பூசியை செலுத்துவதற்கு. அது இலவசமாக முதல் முறையாக அறிவித்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண வயசு வந்து ஒரு முதியோர் கைம்பெண்களுக்கு உதவித்தொகை தரும், வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு தரும், ஊனமுற்றவர்களுக்கு உதவித்தொகை தரும். இது மாதிரி எந்த சமூகத்தில் வேற வேற தளங்கள்ல பயணப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் திட்டங்கள் இங்க இருக்கு. ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு காப்பீடு திட்டம் இருக்கு. அது மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் செய்கிற திட்டங்கள், தமிழக அரசு செய்கிற திட்டங்கள், சமூக நலத்துறை மூலமா எவ்வளவு திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து காலை உணவு திட்டம் இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற கனடா வரைக்கும் போயிருக்கு காலை உணவு திட்டம். இந்த தமிழ்நாட்டில் வந்து அறிவிச்ச கட்டணமில்லா பேருந்து இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்களில் ஏன் பிஜேபி அரசாங்களே அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை அனௌன்ஸ் பண்ணி அது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கர்நாடகாலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் பிஜேபி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதனால இவங்க தமிழக அரசை ஒப்பிட வேண்டியது உத்தரப்பிரதேசோட மத்திய பிரதேசோட அல்ல, தமிழகத்தை ஒப்பிட வேண்டியது பிரிட்டனோடையோ ஜெர்மனியோடையோ இத்தாலியோட வளர்ச்சியோட தான் நம்ம வந்து ஒப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு வந்துட்டு வந்து இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலங்கள் முதன்மையாக 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்துச்சு? எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மோடி அவர்களின் எடுபடியாக இருக்கிறார். தங்களை தாங்கி பிடிக்கிற பாதசாரிகளாக இருக்கிறார்கள். ஊழல்வாதிகளாக இருந்து தன்னை இந்த இயக்கத்தை கட்டியமைத்த ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் மோடியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கிறது, அரசியல் கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, முதியோர்களுக்காக, விவசாயிகளுக்காக, நெசவாளர்களுக்காக, விளையாட்டு வீரர்களுக்காக, வந்து பள்ளி மாணவர்களுக்காக, கல்லூரி மாணவர்களுக்காக, ஆராய்ச்சி மாணவர்களுக்காக தன்னுடைய காலங்களை திட்டங்கள் மூலமாக செலவு செய்து வருகிறார்கள். கண்டிப்பா இதன் அடிப்படையில் வாக்குகள் அவர்களுக்கு உண்டு. தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக இருந்ததுன்னா கண்டிப்பா தமிழகத்தில் வாழக்கூடிய நமக்கு பெருமை தானே. நிச்சயம். கூட்டணிகள் அங்கங்க வந்து இழுபறியா இருந்தது. இப்ப டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணி 28+1 அப்படின்ற ஒரு கணக்கு வந்துருச்சு. பிஜேபி அண்ட் வந்து அதிமுக கூட்டணி இவங்க எல்லாமும் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. அதாவது அம்மையார் எதிர்த்தாங்க பிஜேபி கூட கொள்கை ரீதியா இனிமே கூட்டணியே கிடையாதுன்ட்டு இப்ப அவங்க கூட தான் அவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு தான் கட்டாயம். இவங்க இந்த சாக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்ட்டு துடிக்கிறாங்க. சோ இந்த கூட்டணிகளுடைய நிலைப்பாடு இனி வரும் நாட்கள்ல எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும்? சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதை நம்ம பேசும்போது வரலாறு என்னவாக இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்கள் இங்க இருக்கிற திமுக அதிமுகவை சார்ந்துதான் நடக்கும். அவங்க தான் அதை ரோல் பிளே பண்ணுவாங்க. மேஜர் ரோல், மெயின் ரோல் அவங்க தான் பிளே பண்ணுவாங்க. ஹீரோ ரோல் அவங்க தான் பிளே பண்ணுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்க்க போயஸ் கார்டனுக்கும் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கும் டெல்லி வந்ததுதான் இங்க உண்மை. கலைஞர் அவர்களை காண அண்ணா அறிவாலயத்துக்கு டெல்லி வந்ததுதான் உண்மை. ஆனா இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் 3 கார் மாறி இன்றைக்கு அவசரமாக டெல்லிக்கு ஓடுவதன் பின்னணி என்ன? யார் கை ஓங்கி இருக்கிறது? இங்க அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது யார்? இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தலுக்கு தலைமையேற்று வழிநடத்தி செல்ல வேண்டிய எடப்பாடி தன்னுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய கட்சியை டெல்லியில் அமித்ஷாவிடமும் மோடியிடமும் அடமான வைத்து விட்டார். விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதன் பெயரை மாற்றி அண்ணாவை காப்பாற்றும் வகையில் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையில் விரைவில் பெயர் மாற்றம் செய்யப்படும் என்கிற அறிவிப்பு தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இதுவே முதல் கோணல், முற்றிலும் கோணல். இன்றைக்கு வந்துட்டு டிடிவி தினகரன் நேற்று வரையில் நான் அதிமுக கூட்டணி வச்சா நான் தூக்கில் மாட்டிக்கொள்வேன் என்று சொன்னார். வந்து மோடி மாதிரியான பாசி சிந்தனையோட நான் ஆட்சி அமைக்க, கூட்டணி வைக்க நான் முடியாது என்று சொன்னார். ஆனா டிடிவி தினகரன் எதன் அடிப்படையில், எந்த வழக்கின் அடிப்படையில், இல்லை எந்த கொள்கையின் அடிப்படையில், தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்காகவா, இல்லை உங்களை வழக்கில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்காகவா, எதன் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்? டிடிவி அவர்கள் சொல்றார், நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கல, நான் பிஜேபியுடன் தான் கூட்டணி வச்சிருக்கேன். ஒன்னு. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்த அப்பாவிற்கு எதிராகவே கட்சியை 2ஆக உடைத்து சுயநலத்திற்கு பெயர் போனவராக விளங்கி கொண்டிருக்கிற, பாராளுமன்றத்திற்கே வராத ஒரு பாராளுமன்றவாதியாக, தேர்தலையே சந்திக்காத அப்பாவின் அருளால் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டயர் நக்கி என்றார் அதிமுகவை போல துரோகிகளே இல்லை என்று சொன்னார். எடப்பாடி அவர்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொன்ன
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தை சொல்லை மீறி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் அவர்களின் சொல்லை மீறி இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறாரே, எதன் அடிப்படையில், கொள்கை என்ன என்று நம்ம பார்க்கணும். சோ இவர்களுக்கு கொள்கை இல்லாத கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி, பாசிச பாஜகவோடு கூட்டணி வைக்கிற அளவிற்கு இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப அவங்க கூட சேர்ந்திருக்க கட்சிகள் சில ஜாதிய கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்களே தவிர இது இன்னும் கூட அவங்களுக்குள்ள கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை முடியல. பியூஷ் கோயல் வரேன்னு சொன்னாங்க, மோடி அவர்கள் இங்க வராங்க. ஏற்கனவே அவர் இதுவரையில மோடி 2 தடவை, இது 3ஆவது தடவை வந்துட்டார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இன்னும் அவங்களுக்குள்ள கூட்டணி வார்த்தை எல்லாம் பேச்சுவார்த்தை முடியல. அவங்க கேட்கறதுலாம் 70 சீட் 80 சீட் கேட்கறாங்க. நிறைய சீட்டு பிஜேபி வாங்கி அதன் மூலமா அதிகமான வாக்கு மெஷின் அவங்க நம்புறாங்க, ஓட்டிங் மெஷின் நம்புறாங்க. அதனும் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றால் அதிமுகவிடம் டிமாண்ட் செய்வதற்காகவும் ஆட்சி அதிகாரம் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்கிற நட்பாசையில் இருக்கு. அந்த வகையில அதிகமா சீட்டு வாங்கி அதிகமா சீட்டை வெற்றி பெற செய்து அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்குமா எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு நட்பாசில பிஜேபி இருக்கு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, என்ன தகவல்னா, எப்பா நம்ம கழுத்துல கத்திய வச்சு நம்ம மேல இருக்க தப்புலாம் ஏடிஎம்கே எடப்பாடி ஃபைல்ஸ்னு மோடி வச்சு கூட்டணி வச்சுட்டோம். ஆனா இப்ப அமைதியா இருங்க, அவங்க தொண்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, அமைதியா இருங்க, சீட்டை கொடுக்குறோம், ஆனா அவனை தோக்கடிச்சிடுங்க, அவன் ஜெயிச்சாலும் நமக்கு பிரச்சனை. அதனால அந்த மாதிரி உள்குத்து வேலைகள் அதிமுகவில் அரங்கேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு புறம். அப்ப நீங்க கேட்கலாம், திமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள அதிமுக கூட்டணி சொல்லக்கூடாது, கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி, என்டிஏ அதிமுக கூட்டணி முதல்ல அது அவங்க சரி பண்ணிக்கணும். மோடி இங்க வரும்போது என்டிஏ ஆட்சி அமையுன்றார், எடப்பாடியோ அதிமுக ஆட்சி அமையுன்றார். முதல்ல அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இல்ல. என்டிஏ தேசியவாத கூட்டணி, இந்த கூட்டணி அவங்களுக்குள்ளே கிளாரிட்டி இல்ல. அப்ப மக்களுக்கான திட்டங்கள் என்ன கிளாரிட்டி இருக்கும், தமிழ்நாட்டுக்கான கொள்கைகள் வடிவமைக்கத்துல என்ன திட்டங்கள் இருக்கும்னு தெரியல. அப்ப திமுக கூட்டணி என்னவா இருக்கும்? திமுக கூட்டணிக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? திமுக எப்பவுமே ஒரு கொள்கை கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக மதச்சார்பற்ற கொள்கையை பேசுது, விசிக அதுதான் பேசுது. விசிக பாசிசத்துக்கு எதிராக போராடுது, திமுகவும் அதுதான் வழிமொழியுது. கம்யூனிஸ்டுகள் பொருளாதார ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக போராடுறாங்க, கூலிகளுக்காக போராடுறாங்க, விவசாயிகளுக்காக போராடுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசும் வலியுறுத்துது. எது காங்கிரஸ் பாசிசத்துக்கு எதிராக போராடுது, மாநிலத்திற்கு ஆதரவாக போராடுகிறது. அதுதான் இன்னைக்கு திமுகவும் பேசுது. இன்றைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிற அனைவரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. கமல் அவர்கள் பாராளுமன்றவாதியாக சென்ற முதல் பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர வைத்திருக்கிறது. ஒரு உலக நாயனாக, இவன் தாயா சூப்பர் ஸ்டார், இவன் தாயா திரைத்துறையில கலக்குறான், இவன் தாயா ஹீரோ என்று நம்ம எல்லாம் மார்த்தட்டி கொள்ளும் வகையில உலகநாயகன் கமல் அவரோட பேச்சு இருக்கு. அவர் ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த சமூகத்தில் ஏற்படுகிற மாச்சரியங்களை, கேவலங்களை சுட்டரிக்கிற ராமானுஜர் போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஒரு ராஜ்யசபா எம்பியாக அனுப்பப்பட்ட முதல் நாளே 6 அடிச்சிருக்கிறார். அந்த வகையில மக்கள் நீதி மையம், கம்யூனிசவாதிகள், இந்த பக்கம் தேசியவாதம் பேசுகிற காங்கிரஸ், இந்த பக்கம் எல்லாரையும் அரவணைக்கிற திராவிட மாடலின் உச்சபட்ச நட்சத்திரம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இது இல்லாம சிறுபான்மையினர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கையில் வைத்திருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் சார்ந்த IMUL ஆக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இப்போ SDPI கட்சி உள்ள வந்திருக்கு, தமிழ் அன்சாரியோட கட்சி உள்ள வந்திருக்கு. ஏற்கனவே கிறிஸ்துவ அமைப்புகள், இன்னைக்கோ இருதராஜ் அவர்கள் உள்ளிட்ட கிறிஸ்துவ அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வலியுறுத்துற கொள்கை என்ன? வாக்கு கூட்டணி இல்ல, தேர்தல் கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி. இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் தேவைப்படுகிறதோ, இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் சீண்டல்கள் ஏற்படுகிறதோ, இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் எதிரிகளோட கை ஓங்குகிறதோ, பாசிசத்தின் அட்டகாசம் வருகிறதோ, அதெல்லாம் எதிர்க்கும் வகையில இந்த கூட்டணி செயல்படுது. அதனாலதான் 2019 காலம் தொட்டு, ஏன் டாக்டர் கலைஞர் அவர்களால் கூட கட்டி அமைக்க முடியாத ஒரு கூட்டணியை 2010, 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 பொது தேர்தல்களுக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டி அமைத்திருக்கிறார். இதுக்கே பெரிய ஒரு ஆட்ஸ்அப் சொல்லணும். அதனால கொள்கை கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, கொள்கையற்றவர்களின் கூடாரமாக, தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக ஒரு நயவஞ்சகர்களின் கூட்டணியாகத்தான் என்டிஏ அதிமுக கூட்டணி பார்க்கப்படுகிறது. வேற ஒன்றும் சொல்றதற்கு யாரு என்ன சரி. 2026 சட்டம் எது திமுக தாங்க ஆட்சி அமைக்கும்ன்றத நீங்க சொல்லும் போதே ஸ்ட்ராங்கா சொல்ல வரீங்க. அதாவது ஜனநாயகத்துல யாரு ஆட்சி அமைப்பாங்கன்றத நம்ம வாக்கு மக்கள் எல்லாம் செலுத்தணும், அதன் பிறகுதான் முடிவெடுக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே ஒரு பார்வையை தெளிவா வச்சிருப்பாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது வேற ஒரு பார்வையை பார்ப்பாங்க, சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது மண்ணின் மைந்தர்களை தேர்ந்தெடுப்பாங்க, அவர்கள் திட்டங்களை பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் விஜய் 234 தொகுதியில உங்கள் விஜய்னு பேசுறாரு. விஜய் எல்லா தொகுதியிலும் நிக்க முடியுமா? 234 இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லாம் போயிட்டு தேர்தல் வாக்கு
அந்த கணிப்பு எடுக்கிறாங்க, என்ன யார் ஜெயிப்பா, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா ஆமான்னு வாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 10%, 8%, 12% ஓட்டு வாங்குவாங்க. ஆனா நாளைக்கு விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலயோ இல்ல விழுப்புரத்திலயோ இல்ல கோவை தெற்குலயோ ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாரு. அந்த கேண்டிடேட் தாத்தா யாரு, அப்பா யாரு, எந்த சமூகத்தை சார்ந்தவர், என்ன படிச்சிருக்கிறார், அவர் மீது என்ன குற்ற வழக்குகள் இருக்கு, அவர் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்கார், புயல் காலங்களிலும் மழை காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் இந்த மண்ணுக்காக உழைத்திருக்கிறாரா, விவசாய போராட்டங்களில் இருந்திருக்கிறாரா, மண்ணின் மீது என்ன வைத்திருக்கார், மொழி மீது அவருக்கு பற்று இருக்கிறதா, அவருக்கு இது இவ்வளவு விஷயத்தையும் ஒரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் கணக்கில் கொள்வார்கள். அப்பதான் அப்படி வச்சுதான் ஓட்டு போடுவாங்க. உடனே விஜய்க்கு ஒட்டு மொத்தம் விஜய் ஃபேஸ் வச்சு 230 ஓட்டு வாங்கிட முடியாது, போட்டுற மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிக தீவிரமானவர்கள், அவர்கள் இந்த தேர்தலை ரசிப்பார்கள், தேர்தலை கொண்டாடுவார்கள். இங்க ஜனநாயகம் தழைக்கும், அவர்களுக்கு தெரியும். அவர்களை பாதுகாக்க, அவர்களை மீட்டெடுக்க, அவர்களை வழிநடத்த, வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு செல்ல, ஏழை எளியோர் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட, அடுத்த தலைமுறை இங்கு ஒளிமயமாக விளங்கிட யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும், பாசிசம்னா என்ன, பாயாசம்னு பேசுற தாவேகா விஜய் எங்க, ஒரு மதச்சார்பற்ற கொள்கையோடு விளங்குகிற திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, IUML, இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள் அடங்கிய ஒரு கூட்டணி எது சரியான கூட்டணி, எது கொள்கையற்றவர்களின் கூட்டணி என்பதை இந்த மக்கள் முடிவு செய்வார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது மேம். கண்டிப்பா சரிப்பா. அதாவது தேர்தல் முடிவுகள் எப்படியாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய பார்வையில கருத்து கணிப்புகளை அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி கலந்ததுக்கு மிக்க நன்றி மேம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.